ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி ஒரு 35 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 130 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவும் போகுது, பாசிட்டிவும் வருது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நிஃப்டி பேங்க் மட்டும் இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் இருக்குது. 380 பாயிண்ட்ஸ் மேலே இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நெகட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று எஃப்ஐஎஸ் வந்து 1874 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வந்து நேற்று மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 3548 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் அந்த மே மந்தில் பை பண்ணியிருக்காங்க. நேற்றும் 1874 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் 3548 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் நியூஸ் அதானி குரூப்பில் வந்திருக்கு. இவங்க வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோல் செல் பண்ணுவாங்கல்ல, இவங்க வந்து டான்ஜெட் கோக்கு ஜனவரி டு அக்டோபர் 2014 அந்த காலத்தில் இவங்க செல் பண்ண அந்த கோல் வந்து லோ கிரேட் கோலை வந்து ஹை வேல்யூ ப்ரைஸுக்கு விற்றுருக்காங்க. அதாவது 3 மடங்கு ப்ரைஸ் வந்து அந்த லோ வேல்யூ கோலோட ப்ரைஸ் வந்து இப்போ 30 ரூபானா அதை வந்து 90 ரூபாய்க்கு 3 மடங்கு ட்ரிபிள் இன்டூ ப்ரைஸில் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராட் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அதானி குரூப்பில். ஸோ இது இன்றைக்கி பயங்கர பேசு பொருளாக இருக்குது. அப்போசிஷன் பார்ட்டிலாம் பயங்கரமாட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இது அதானி குரூப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. இந்தோனேஷியாவிலேருந்து, அதாவது அதானி குரூப் ஒரு கீ கோல் சப்ளையாட் இருக்கிற இந்தோனேஷியாவிலேருந்து வந்த கோல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. பட் வந்து என்ன நியூஸு, எப்படி என்ன பிரச்சனைங்கிறது நம்மளோட கவர்மெண்ட் விசாரணை பண்ணி வெளியே சொன்னால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இது அப்டேட் வந்திருக்கு. டான்ஜெட் கோவுக்கு இவங்க கொடுத்த கோல் வந்து லோ குவாலிட்டி கோலை வந்து 3 மடங்கு ப்ரைஸ் அதிகரித்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி ஷேர் ப்ரைஸில் வந்து அப்டேட்டு. ஷேரில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு $67 மில்லியன் வந்து பயோசிமிலர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி, அதாவது ஐஸ்லாந்து ஹெட் குவார்ட்டர் கம்பெனி தான் ஆல்வோடெக் பயோசிமிலர். இவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா டீலு $67 மில்லியன் வேல்யூ உள்ள டீலு. இது மூலமாட்டு அவங்கக்கிட்ட இருந்து பயோசிமிலர் மெடிசனை இவங்க வாங்கி அதை வந்து யூஎஸ்சி, யூகே, யூரோப் அங்கே வந்து மார்க்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் $67 மில்லியன் வரைக்கும் அந்த டீலில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு அவங்களோட பயோசிமிலர் போர்ட்ஃபோலியோ இன்னுமே நல்ல ஒரு க்ரோத்தை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸு. இது ஐஸ்லாண்டில் இருக்க கம்பெனிகிட்டேருந்து அந்த பயோசிமிலர் மெடிசனை வாங்கி யூஎஸ், யூகே, யூரோப் அங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $67 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சு. அதாவது 6000 தாண்டி கொஞ்ச நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு வந்து இப்போ 5800 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5875 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டர்னிங் 17 இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் இந்த ப்ரைஸில் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நாட்கோ ஃபார்மா 970, 960 அந்த ரேஞ்சில் வரும்போதே கன்சிடர் பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 1000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நாட்கோ ஃபார்மா. ஸோ யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் தான் நாட்கோ ஃபார்மாவில். ஏன்னா லாங் டேர்முக்கு அதெல்லாம் ஒரு நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. இது நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ், சிப்லா இது எல்லாமே லாங் டேர்முக்கு ஒரு நல்ல க்ரோத் உள்ள ஸ்டாக் தான். இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிகேப் ஷேர். இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாட்டு இந்த ஷேர்லாம் ஒரு பெரிய கிராஷ் நடந்துச்சு. இன்றைக்கும் 2% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் 6537 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் வந்து டிவிடெண்டும் கொடுத்துருந்தாங்க. 30 ரூபா ஒரு ஷேருக்கு 30 ரூபா டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இவங்கள்ட்ட வந்திருக்க அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து இவங்க ஹீரோ மோட்டார் கார்ப், ஸ்ரீ சிமெண்ட், டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் இவங்களெல்லாம் மார்க்கெட் கேப்லேஷனை பீட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. 1 lakh crore மார்க்கெட் கேப்லேஷனை அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 2% அடித்ததுனால 98,000 கோடி அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வேல்யூ இருக்குது இந்த பாலிகேப் இந்தியாவுக்கு மார்க்கெட் கேப்பில். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் 1 லட்சம் கோடி அதை தாண்டியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஐபிஓ ப்ரைஸை தாண்டி 1172% வந்து ப்ரைஸ் வந்து ஜூம் ஆயிருக்கு. அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து 1172% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 5 வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 trillion மார்க்கெட் கேப்லேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இது பாலிகேப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர். இந்த கம்பெனி இன்னைக்கு 9% மேலே அடிச்சிருந்தாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட Q4 நெட் ப்ராஃபிட் வந்து 90% காலி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்கு ஃபெர்டிலைசர் ஆல்ரெடி யூபிஎல் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட ரிசல்ட்ஸும் பேடாக தான் இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா மழை இல்லாததுனால விவசாயம் பெரிய அளவில் இல்லை. ஸோ அந்த மருந்து பேஸ்டு ஸ்டாக் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா 21 கோடி பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். பட் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 240 கோடி பண்ணியிருக்காங்க. 91.25% நெட் ப்ராஃபிட் காலி. ரெவன்யூவும் 18% மேலே கீழே வந்திருக்கு. 1992 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2437 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 9% மேலே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 221 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு.
இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8% அந்த ரேஞ்சில் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 11 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கில். குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசரில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கான வாய்ப்புகள் வருதா அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த எபிட்டா வந்து ஒரு டி க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 51% இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு டி க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர் கம்பெனி, கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த எல் நினோ எஃபெக்டால். ஆனால் அது எல்லாமே மாறிச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நல்லா மழை பெய்யுது. வேறு ஸ்டேட்டில் எப்படின்னு தெரியல, தமிழ்நாடு கேரளாவில் நல்லா மழை பெய்யுது. இனி வந்து இந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் பேஸ்ட் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இது வந்து குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 650 ரூபா 700 அந்த ரேஞ்சில் பை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் வந்துருந்துச்சு. இவங்களோட ஒரு டேப்லெட்டுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு. அந்த என்ன டேப்லெட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட் தியோபைலின் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் வந்து யூஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர் யூஎஸ்எஃப்டி வந்து வந்திருக்கு அப்ரூவல். ஸோ இன்னைக்கு அந்த டேப்லெட் அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணுற பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1075 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா சிப்லாவில் வந்து அப்டேட்டு. இவங்களும் அவங்களோட ஒரு மெடிசன் அந்த யூஎஸ்எஃப்டிக்கு இருந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு. லேண்ட்ரியோடைடு இன்ஜெக்ஷன் வந்து அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மெடிசின் பார்த்தீங்கன்னா திராப்பட்டிக் ஈக்குவலன்ட் ஜெனரிக் வெர்ஷன், அதாவது ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் சோமோடியூலின் டிபாட் இன்ஜெக்ஷனோட ஜெனரிக் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்ரோமியாகலி கேஸ்ட்ரோ என்டர் பேன்க்ரியாட்டிக் நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிப்லாவில் வந்து அப்டேட்டு. யூஎஸ்எஃப்டி வந்து இந்த லேண்ட்ரியோடைடு இன்ஜெக்ஷன் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷேர் ப்ரைஸ் 1481 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் தான் இந்த சிப்லாவும். ஸோ இதுவும் கீழே விழ நம்மளும் 1-2 பிக் பண்ணலாம். நாட்கோ ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஃபார்மா செக்டரில் அந்த 3 ஸ்டாக்குமே கண்ணு வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் ஈவினிங் வரும். நான் விடிய காலம் அதாவது 6 o'clock வீடியோ போடும்போது சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்டில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து அந்த ஜோனி கூட மெர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. January 22 வந்து அதை டெர்மினேட் பண்ணாங்க. இப்போ அந்த மெர்ஜர் காஸ்ட்டுக்கு வேண்டிய உங்களுக்கு 432 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜி என்டர்டைன்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட அந்த மெர்ஜருக்கு வேண்டிய 432 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா 551 கோடி பண்ணியிருக்காங்க. நெட் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 221 கோடி லாஸ் காமிச்சிருந்தாங்க. இப்போ லாஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து 20.5% கீழே விழுந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். 2267 கோடி பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 20.5% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா வந்து 223 கோடியாட்டு இருக்குது. அதே முந்தின குவார்ட்டரில் 157 கோடியாட்டு இருந்து. ஸோ அது ஒரு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவராட்டு ஆர்பிஐயோட சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அந்த இந்த ஸ்டாக்கில் போட்டாங்க அந்த பேடிஎம் குரூப்பில். ஸோ அதனால அது நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 352 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கில் நான் வாங்கினதே இல்லை. பட் ரிசல்ட்ஸ் அப்டேட்டாக சொல்கிறேன். லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பேடிஎம்ல இப்போதைக்கு. இது என்னோட அப்டேட்டு. உங்களோட கருத்து எப்படின்னு நீங்களே ஒப்பீனியன் பார்த்துக்கோங்க. இது பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி. இன்றைக்கி ரொம்ப நாள் அந்த ஸ்டாக்கை பற்றி பேசவே இல்லை. நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக், ஒரு பென்னி ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து 8 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 40 ரூபா அப்படி அந்த ரேஞ்சில் நான் விற்றேன். கரெக்டாக 41 ரூபாவில் விற்றேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி 5 ரூபா மேலே போயிருந்து 5% ஏற்றிருந்தாங்க ஸ்டாக்கு. 46 ரூபா ஹிட் பண்ணியிருந்து இன்றைக்கி 5% அப்பர் சர்க்யூட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 402 மெகாவாட் உள்ள ஒரு ஆர்டர் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஜூனிபர் கிரீன் எனர்ஜிட்டு வந்து 3 மெகாவாட் சீரிஸ். ஸோ அந்த ஆர்டர் மூலம் மட்டும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 134 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து இவங்க சப்ளை அண்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட ரேட்டட் கெப்பாசிட்டி 3 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் வந்து 3 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற அந்த ராஜஸ்தான் ஃபேட்டிகரா அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலம் மட்டும் 3.3 lakh ஹவுஸ் ஹோல்டுக்கு இவங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. 13 lakh டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து பெர் இயருக்கு இவங்க கர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி 5% அப்பர் சர்க்யூட் அடிக்கிறதுக்கு காரணமே இந்த ஆர்டர் தான். அதாவது 2 monthsக்கு அப்புறம் இவங்க ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கு 12 monthலேயே 400% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 5% வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க அப்பர் சர்க்யூட்டில். இது சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி நேற்று ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 78% இன்க்ரீஸ் ஆயிருந்து இந்த ஷேரில் பார்க்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நொமுரா வந்து இவங்களுக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதை பை ரேட்டிங்கை மாற்றி டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி 140, அதாவது ரெடியூஸ் ரேட்டிங்கில் 140 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து 100% பை ரேட்டிங் கொடுத்து 290 அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஎன்ஜிசிக்கு நொமுரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 290 டார்கெட் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரீஸ் கொடுத்துருக்க பை ரேட்டிங் டார்கெட் ப்ரைஸ் 390 வரைக்கும் போகும். இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் வந்து 39% வரைக்கும் அப் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரீஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓஎன்ஜிசியில். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்டேட்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் ஒரு 350 கிராஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓஎன்ஜிசியில். ஸோ ஓஎன்ஜிசியில் ஒரு ஷார்ட் டைமில் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம்னா இப்போதைக்கு 1-2 வாங்கலாம் ஓஎன்ஜிசியில் என்னோட கருத்து. ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துச்சுலாம் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மட்டுமே 78% இன்க்ரீஸ் ஆயிருந்து. ஆல்ரெடி ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் லாஸ்ட் 12 மந்த்ஸில் மட்டுமே 70% மேலே ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக் இந்த ஓஎன்ஜிசி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 20% 20 to 25% கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 278 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்குறவங்க வாங்குங்க, வாங்கிட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இது வந்து ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டில் வந்து அப்டேட். இன்றைக்கி ஷேர் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்நேஷனல் போர்ட் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாட்டு $3 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் போர்ட் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ கரண்ட் ஆட்ட அவங்களோட கெப்பாசிட்டி வந்து 600 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆட்டிருக்கு அவங்களோட போர்ட் ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி. ஸோ அதை வந்து 800 மில்லியன் டன்ஸ் ஆட்டு 800 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் ஆட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க $3 பில்லியன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே வராங்க அதானி குழுமம். ஸோ இதுக்காண்டி அவங்க இந்த ஃபண்டு வந்து கேஷ் ரிசர்வ் மூலமாட்டு இன்டர்னல் அக்யூரல்ஸ் மூலமாட்டு டெப்ட் மூலமாட்டு இதுக்கான ஃபண்ட்ஸை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு $3 பில்லியன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் $3 பில்லியன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இஸ்ரேல், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தான்சானியா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாமே இவங்க போர்ட் வந்து இன்டர்நேஷனல் போர்ட்டாட்டே ஹேண்டில் பண்ணுறாங்க. இது வந்து அதானி குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்தில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 250 270 மில்லியன் வரைக்கும் வேல்யூ உள்ள ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு ஷேர் வந்து 530 545 ரூபா அந்த ரேஞ்சில் கை மாறி இருக்கு. ஆப்பிள்ஸ் பார்ட்னர், எஃப்டிஐ இன்வெஸ்டர்ஸ், ஆப்பிள்ஸ் பார்ட்னர், மேடிசன், நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓசி கேபிட்டல் இவங்க தான் செல்லர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் டீலில். ஸோ இது வந்து ஸ்டார் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 250 to 270 மில்லியன் வேல்யூ உள்ள பிளாக் டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.